அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோமலா தமிழ்மாறன். நான் கோலாலம்பூர் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். ஸோ நான் இன்றைக்கி எனக்கு வேலை எப்படி கிடச்சிது, நான் என்னோடய வேலையை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது 2018 தொடக்கத்துலேருந்தே எனக்கு தெரியும். ஒரு யூடியூபர் மூலியமாக தான் நான் அவரோட சேனல்ஸில் உள்ள வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு சீக்ரெட் மூவி பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சீக்ரெட் மூவியும் நான் பார்த்தேன். ஸோ அந்த சீக்ரெட் மூவியில் பார்த்ததுக்கப்புறம் ஆஸ் பிலீவ் ரிசீவ், நீங்கள் கேட்குறது நம்புறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த விஷயத்தை லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி வாழ்க்கையில் அந்த ப்ராசஸை எப்படி செஞ்சு அதை பயன்படுத்துறது, நமக்கு தேவையானதை எப்படி சுலபமாக கிடைக்க வச்சுக்கிறது அப்படின்ற விஷயத்தை என்னால் கற்றுக்க முடியல. ஆனால் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷனோட இதை படித்து நிறைய என்ன பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாறிச்சு எனக்கு. எப்படின்னா, நான் இருந்த வீட்டிலேருந்து எனக்கு வேறு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தேன். என்னோடய லைஃப்பில் இருந்த எப்படி சொல்கிறது, நெகட்டிவான பீப்புள்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. நான் டோட்டலி ஒரு நெகட்டிவான ஒரு பர்சனாக இருந்து எப்படி பாசிட்டிவாக ஆனேன் அப்படின்றது இந்த கதை மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். நான் எந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணாலும் அதில் இது நடக்காததுக்கு இந்த ரீசன் தான் அப்படின்னு முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னால் பாசிட்டிவ் சைட்டை பார்க்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தான் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஈவன் லைஃப்பில் வேலை, ரிலேஷன்ஷிப், நிறைய விஷயங்கள் இப்படி நடந்திருக்கு. ஆனால் எனக்கு அந்த தோல்விலாம் வரும்போது நான் என்ன நினைப்பேன்னா, நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, நம்மளுக்கு மட்டும் எல்லாமே தோல்வியிலேயே முடியுது அப்படின்ட்டு. ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எபிக்ரிகேப் சேனல் நான் 2019 மிடலில் பார்க்க ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அவரோட ஒவ்வொரு வீடியோவும் லைக் ஏதோ ஒரு புது விஷயம் கண்ணு திறந்து விட்ட மாதிரி எனக்கு ஒரு வழிகாட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் நான் செய்ய ஆரம்பித்த விஷயம் கிராட்டிடியூட், தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னு அதை கற்றுக்கிட்டேன் முதல்ல. ஸோ நான் எப்படி ஆரம்பித்தேன்னா, இல்லாத விஷயத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன், அது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் தான் நான் அவரோட கிராட்டிடியூட் சீரியஸ், ஜே பிரதரோட கிராட்டிடியூட் சீரியஸ் பார்க்க ஆரம்பித்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இருக்கிற விஷயங்களை முதல்ல நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் எல்லா இருக்கிற விஷயங்களுக்கும் ஸ்லோலி நான் என்னோடய ப்ராசஸ் ரொம்ப புஷ் பண்ணலை, அமைதியாக அப்படி தான் நிதானமாக தான் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு புக் எடுத்து அதில் தேங்க்யூ டெய்லி காலையில் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே என்னோடய ருட்டீன் ஃபர்ஸ்ட் ஜே பிரதர் சொன்ன மாதிரியே நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன். சுலபமாக கிடைக்கிறது என் லைஃப்பில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இந்த வேலையை பொறுத்த மட்டும் எப்படின்னா, நான் இந்த கம்பெனியில் 2016 ஜாயின் பண்ணேன். 2017 எனக்கு வேறு வேலைக்கு போயிடணும். லைக் எப்படின்னா, அங்கே உள்ள என்வாயரன்மெண்ட் எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. என்னோடய மேனேஜர், என்னோடய ஆஃபீஸ் மேட்ஸ் எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. ஏன்னா பிடிக்காமல் ஒரு வேலையை செஞ்சுட்டு அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ நான் 2017 வேலை தேட ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு அந்த கம்பெனி 2016 2017 மிடல்லே எனக்கு ஒரு மேனேஜர் ப்ரொமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. வேறு ஒரு டிபார்ட்மெண்ட், நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, வேற ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு நாங்கள் உங்களை சஜஸ்ட் பண்ணுறோம், ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி எனக்கு செஞ்சாங்க. ஆனால் எனக்கும் என்னுடைய மேனேஜருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உறவு இல்லாதனால என்னோடய மேனேஜர் அது அவங்க எதிர்மறையாக எனக்கு இந்த சான்ஸ் எனக்கு கொடுக்காமல் இருந்தாங்க. ஸோ நான் தொடர்ந்து அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் கரெக்டாக நேரம் டைம் பார்த்து எல்லா வேலையும் நான் கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவேன். பட் அந்த வேலையில் எனக்கு ஆர்வம் இருக்காது, அந்த ஃபீல்டில் எனக்கு ஆர்வம் இருக்காது. நான் ஒரு கஸ்டமர் சர்வீஸாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அதில் ஆர்வம் இல்லாமல் அப்படியே ஒரு சம்பளத்துக்காக அப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ 2017 ஒரு வாய்ப்பு அதுவும் கை நழுவி போயிடுச்சு. 2018 கூட ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அதே கம்பெனியில் தான். அதுவும் எனக்கு பாராட்டுக்கள் அதெல்லாம் கிடைக்கும். அடுத்து ப்ரொமோஷனுக்கு அந்த மேனேஜர் எனக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களோட ப்ராஜெக்ட் செய்யும்போது எனக்கு
இமெயிலில் கூட எனக்கு ஏன்னா அப்ரிசியேஷன்லாம் எல்லா மேனேஜர்ஸும் எனக்கு அனுப்பி எனக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ கூட என்னோடய மேனேஜர் 2018 என்னை விடலை. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் டெய்லி என்னோடய ரூட்டீன் காலையில் எந்திரிச்சோடனே நான் தியானத்தில் உட்காருவேன். தியானம் கற்றுக்க ஆரம்பித்தேன். நல்ல விஷயங்கள் லைஃப்பில் பார்க்க ஆரம்பித்தேன். மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தேன். மெடிடேஷன் முடிச்சதுக்கப்புறம் கிராட்டிடியூட் தேங்க்யூ புக் எடுத்து டெய்லி நான் அதை என் லைஃப்பில் என்னெல்லாம் நான் நன்றிக்குரியதாக நினைக்கிறேனோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுவேன். அதுக்கப்புறம் எஃபர்மேஷன்லாம் கேட்பேன். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் டெய்லி நான் கேட்குற எஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் மணி எஃபர்மேஷன், செல்ஃப் எஸ்டீம், பவர்ஃபுல் டெய்லி எஃபர்மேஷன் இதெல்லாம் டெய்லி நான் கேட்டுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்போல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் லைஃப் லைக் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு மனசு குழப்பம் வரும். லைக் அந்த மாதிரி டைம்லாம் வந்து ரீசெட் பட்டன் எபிக்ரிக்கெப் போட்டிருப்பாங்க. ஜே பிரதர் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அது கேட்பேன். பவர்ஃபுல் ஃபோக்கஸ் எஃபர்மேஷன் கேட்பேன். செல்ஃப் எஸ்டீம் எஃபர்மேஷன் கேட்பேன். இன்றைக்கி வரைக்கும் நான் தொடர்ந்து எபிக்ரிக்கெப்போட சேனலில் கேட்டுட்ருக்கிற ஒரு இது என்ன தான் லைஃப் இஸ் அன் எக்கோன்னு ஒரு டாப்பிக்கில் போட்டிருப்பாங்க. அது வந்து நீங்கள் கேட்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படி உங்கள் லைஃப்லேருந்து நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போய் பாசிட்டிவாக உங்களால் சிந்திக்க முடியுன்ற விஷயத்த வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க ஜே பிரதர். ஸோ நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணும்போது லைஃப்பில் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் விலகி நல்லது நமக்கு என்ன தேவையோ, நம்மளோட கோலுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்தை அதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் ரீசெட் பட்டன் ஒன்று சொல்லியிருப்பாங்க ஒரு டாபிக். அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். அது கேட்கும்போது அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். நாட் லைக் மோட்டிவேஷன், நம்மளுக்கு எனர்ஜி வரும், அந்த மூமெண்ட் மட்டும் இருப்போம், அப்படி கிடையாது. ரீசெட் பட்டன்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, உங்கள் லைஃப் அந்த மூமெண்ட்லேயே நீங்கள் மாற்ற முடியும், புதுசாக பார்க்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. டெய்லி நான் தொடர் எண்ணம் நிஜமாகும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழுசாக நம்புறதுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலிமா சொல்லியிருப்பாங்க. கீர்த்தி ராவ் அவங்களோட ஒரு கதையை சொல்லியிருப்பார் ஜே பிரதர். ரொம்ப ஒரு இன்ஸ்பயர்டான ஸ்டோரி. அதை நான் டெய்லி கேட்பேன். லைக் இதெல்லாம் கேட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி எனக்கு நிறைய கோல்ஸ் இருந்துச்சு லைஃப்பில். ஒரு 3 பெரிய கோல்ஸ், அதை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அப்போ சரி ஒய் நாட் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தை நம்ம சின்னதாக ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது தான் என்னோடய ஜாப். இப்போ இருக்கிற ஜாப்க்கு வந்து நான் ஒரு ப்ரொமோஷன் இல்லை வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறி போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டேன். சரி அது எப்போ தொடங்கினேன்னா இந்த வருஷம் 7ஆம் மாதம் தான் தொடங்க ஆரம்பித்தேன். லைக் நான் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு மேனேஜர் அவங்கக்கிட்ட நானே போய் கேட்டிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நான் மாறி வரலான்னு ஆசையாக இருக்குது. எனக்கு இங்கே 3 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கெயின் பண்ணிட்டேன். ஸோ வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மேனேஜர் எனக்கு கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்களும் எனக்கு அப்ரோச் பண்ணி HR கிட்ட பேசி அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பொசிஷன் வந்து கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு அது கிடைக்கல. நானும் கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன். ஸோ அப்போ மறுபடியும் பரவாயில்ல தேட ஆரம்பிப்போம். அந்த தேடல்கள் மறுபடியும் நான் தேங்க்யூ சொல்ல ஆரம்பித்தேன். நான் அந்த 6ஆம் மாதத்துலேருந்து தான் என்னோடய வேலை சம்மந்தமாக தேங்க்யூ சொல்ல ஆரம்பித்தேன். எப்படின்னா என் மேனேஜருக்கு நன்றி, என் கூட வேலை செய்கிற ஸ்டாஃப்க்கு, என்னோடய ஆஃபீஸ் மேட்ஸ்க்கு நன்றி, நான் என்னோடய வேலை என்வாயரன்மெண்ட் எனக்கு நல்லா இருக்குது அதுக்கு நன்றின்னு சொல்ல ஆரம்பித்தேன். டெய்லி எழுதுவேன். ஸோ தேங்க்யூ சொல்ல ஆரம்பித்து அப்புறம் எஃபர்மேஷன், வேலை எஃபர்மேஷன், இன்டர்வியூ எஃபர்மேஷன் கேட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங் செஞ்சேன், எழுதுவேன். எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, புது வேலைக்கு நான் போய் உட்காந்து அந்த நாள் என்னோடய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து இமேஜின் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்கிரிப்டிங்கும் எழுதுவேன், விஷுவலைசேஷன் செய்ய ஆரம்பித்தேன். அதெல்லாம் அப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து 7ஆம் மாதம் எண்டிங்கில் வந்து எங்கள் கம்பெனியில் அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது கம்பெனி லைக் பிகாஸ் ஆஃப் MCO வந்து எல்லா கம்பெனிலையும் வந்து வேக்கன்சி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் தேடிக்கிட்டு இருந்த சமயத்தில் எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. எங்கள் கம்பெனியில் வேறு டிபார்ட்மெண்ட்லாம் சாத்தி வச்சுருந்த டைமில் என்னோடய டிபார்ட்மெண்ட்லேயே வந்து இன்னொரு ஃபீல்டில் வந்து ஓப்பன் பண்ணாங்க திடீர்னு வேக்கன்சி. எனக்கு அது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நம்ம வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்னு நினச்சோம், இதுலேயே நம்மளுக்கு கொஞ்சம் ஹையர் பொசிஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுக்கு ப்ரொமோஷன் மாதிரி தான் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கு போகிறதுக்கு.
உடனே நான் அந்த அன்னைக்கு அதை எழுதி போட்டோன்னே அந்த அன்னைக்கு நான் வந்து அதுக்கு என்னோடய ரெஸ்யூமே எல்லாத்தையும் அனுப்பினேன். அந்த மேனேஜர் பார்த்துட்டு எனக்கு மறுநாள் எனக்கு கூப்பிட்ருந்தாங்க இன்டர்வியூக்கு. டேட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க 3rd of August சொல்லிட்டு. ஸோ நான் இன்டர்வியூக்கு போகிறப்பையும் நான் நிறைய ஜே பிரதரோட அவரோட இதெல்லாம் அவரோட நிறைய எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எஃபர்மேஷன் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் மற்றவங்க ஷேர் பண்ணுற ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன். நானும் வந்து ஒரு நாள் என்னோடய ஸ்டோரியை நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணேன் சொல்லிவிட்டு நான் ஜே பிரதர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி எனக்கு 3ஆம் தேதி 8ஆம் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவுக்கு போயிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அட்டென்ட் பண்ணேன். எனக்கு அப்போயே தெரிஞ்சிச்சு எனக்கு செகண்ட் இன்டர்வியூ கூப்பிடுவாங்கன்னு. மறுபடியும் 12ஆம் தேதி 8ஆம் மாதம் என்னோடய செகண்ட் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடச்சிரும் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. அந்த இன்பிட்வீன் 3லேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே நான் வந்து 55x5 வந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். 5 நாள் ரெண்டு தடவை எழுதினேன். 5 நாள் 10 நாள் எழுதினேன் 2 தடவை வேறு டைமில். ஸோ அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் எனக்கு இந்த வேலை கிடச்சிரும்னு சொல்லிட்டு. அதேமாரி நான் என்ன நினச்சேன் மனசில், எனக்கு இந்த 20ஆம் தேதிக்குள்ளே எல்லா ரிசல்ட்டும் எனக்கு தெரிஞ்சிடணும் அப்படின்னு 8ஆம் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே. அதே மாதிரி என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த 19ஆம் தேதி 8ஆம் மாதமே எனக்கு ஹெச்ஆர்லேருந்து கூப்பிட்டு கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. உங்களோட இன்டர்வியூ சக்ஸஸ், நீங்கள் செலக்டட் ஃபார் த இன்டர்வியூ. பட் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் வேறு ஒரு ஃபீல்டுக்கு போகிறனால உங்களோட ப்ராசஸ் டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கூட எனக்கு எப்போ கிடச்சிச்சின்னா 4ஆம் தேதி 9ஆம் மாதம் எனக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கன்ஃபார்ம் நான் வேறு ஒரு ஃபீல்டுக்கு போகிறேன். ப்ரொமோட் பண்ணிட்டாங்க, எனக்கு சம்பளமும் ஏற்றி கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ இப்போ என்னதுன்னா 10ஆம் மாதம் 5ஆம் தேதி நான் அந்த ஃபீல்டில் ஜாயின் பண்ணுறேன் ஆஸ் அ பப்ளிஷிங் எக்ஸிக்யூட்டிவாக. ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, லைக் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி அதை எய்ம் பண்ணி அதுக்கான உழைப்பை போடும்போது அது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இது மூலிமா கிடச்சிருக்கு. நான் இன்னும் நிறைய 3 பெரிய கோல்ஸ்க்காக உழைச்சிட்ருக்கேன் இன்னமும். நான் வந்து ஃபியூ டைம்ஸ் வந்து ஜே பிரதர்கிட்ட நிறைய கைடன்ஸ் கேட்டிருக்கேன். அவங்களும் எனக்கு நிறைய எனக்கு கைட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் மூலிமா எனக்கு நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த கிராட்டிடியூட், அஃபர்மேஷன், அப்புறம் 55x5 அண்ட் தென் விஷுவலைசேஷன், இதெல்லாம் நான் தொடர்ந்து டெய்லி செஞ்சிட்ருக்கேன். அப்பப்போ லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன சோம்பல், சின்ன சின்ன சேலஞ்சஸ் வரும்போது இதெல்லாம் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு மறுபடியும் நம்ம ட்ராக்கில் போகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்தடுத்த கோல் எனக்கு லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன். எனக்கு எப்படின்னா, ஜே பிரதர் வந்து லைஃப்பில் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நான் எபிக்ரிகேப் சேனல் மூலிமா நான் கற்றுக்கிட்டேன். லைஃப் இஸ் ஸோ ஈஸி, நம்மளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உணர வச்சுருந்துருக்காங்க. ஸோ லைஃப்பில் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்த எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அந்த தேடலை வந்து எப்படி அழகாக கண்முன்னே கிடக்கிற அந்த ஒரு வாய்ப்புகளை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மூலிமா லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியுது. பெரிய பெரிய லைஃப்பில் ரிலேஷன்ஷிப், வேலை பிரச்சனை, நம்ம லைஃப்பில் நிறைய சேலஞ்சிங், இதிலேருந்து எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு இது மூலிமா கற்றுக்கிட்டேன். தொடர்ந்து நான் நிறைய ஷேர் பண்ணுவேன். நன்றி.